Hi friends, Tamil Masala channel subscribe பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க friends. நெய்பரில் நடக்கும் இந்தியா vs ஆஸ்திரேலியா முதல் ஒரு நாள் போட்டி மரணமாசா டுமாரோ 7:30க்கு ஸ்டார்ட் பண்றாங்க friends. இந்த மேட்ச் சரியாக மார்னிங் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. டுமாரோ மேட்ச் பற்றி ஒரு சூப்பரான செம்மையான அப்டேட் கிடைச்சிருக்கு friends. பிரஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம கேப்டன் கோலி என்ன பேசினார் என்பதை தற்போது மிக விரைவாக மின்னல் வேகத்தில் பார்க்கலாம். இந்த பேட்டியில் கோலி ஒரு முக்கியமான பதிவை வெளியிட்டுள்ளார். இந்த முறை பேச்செல்லாம் இருக்காது, ஒன்லி வீச்சு மட்டும்தான். நியூசிலாந்து போன் கிரவுண்டில் நியூசிலாந்தை சாய்ப்பது மிகப்பெரிய கடினம் என்றும் இங்குள்ள மைதானத்தின் தன்மை காற்றிலே பந்து ஸ்விங் ஆகும். இதை நன்கு புரிந்து இந்திய ஓபனர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக கையாள வேண்டும் என்றும் மேலும் கேப்டன் கோலி கூறியது, நியூசிலாந்து தொடரை வின் பண்ணினால் மட்டுமே இந்திய அணியின் முழு பலத்தை அறிய முடியும். வரும் 2019 வேர்ல்டு கப்பிற்கு இந்த தொடர் உலகக்கோப்பை இந்திய அணி தேர்வை உறுதி செய்யும் என்றும் இந்த தொடர் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்று கேப்டன் கோலி கூறினார். மேலும் நிருபர்கள் கேப்டன் கோலியிடம் ஒரு இக்கட்டான கேள்வி ஒன்றை எழுப்பினர். MS தோனி பேட்டிங் பிளேஸில் 4வது இடத்தில் பிளே பண்ணுவாரா என்றும் அல்லது மேட்சின் சூழலை புரிந்து அதற்கேற்ப களமிறங்குவாரா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு ஆன்சர் பண்ணிய கோலி, இந்திய மிடில் வரிசை பேட்ஸ்மேன்கள் மிகவும் வீக்காக உள்ளதால் நியூசிலாந்து தொடர் மிகவும் முக்கியமானது. இன்னும் மிடில் வரிசை பேட்ஸ்மேன்களை அடிக்கடி மாற்றுவதை விட 4th பிளேஸில் தோனி இறங்குவதே சிறப்பாக இருக்கும் என்றும் அந்த முடிவே இந்திய அணிக்கு நல்லது என கேப்டன் கோலி குறிப்பிட்டுள்ளார். தோனியின் இந்த ஸ்பீச் மூலம் இனிவரும் மேட்ச்களில் நம்ம தல தோனி பேட்டிங் நம்பரில் 4வது பிளேஸில் பிளே பண்ணுவார் என்று உறுதியாக தெரிந்துவிட்டது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, கேப்டன் கோலியின் இந்த முடிவு சரிதானா அல்லது ராய்டுவுக்கு மீண்டும் 4th பிளேஸில் வாய்ப்பு அளிக்கலாமா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.